இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். இப்பாசுரம் மணவாள மாமனிகளுடைய உபதேச ரத்தினமாலையில் உள்ளது. ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதரித்தாள். பூமி பிராட்டியே ஆண்டாளாக பிறந்தாள். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியமான வாழ்வு அதொரு வாழ்வால் அல்ல, நம் அடியார்களான புத்திரர்களோடேயும் பரம பாகவதர்களோடையும் சேர்ந்து இவ்வுலகத்திலே இருக்க வேணும். அவர்களுக்கு சத்தான விஷயங்களை உபதேசித்து திருத்த வேணும் என்கிற ஆசையோடே வைகுண்டத்தையும் துறந்து பூமிக்கு ஆண்டாள் எழுந்தருளினாள். ஸ்ரீதேவி நாச்சியாருக்கும் நம்ம ரட்சிப்பதிலே நோக்கம் இருந்தாலும் என்னைக்கும் பூமாதேவிக்கு நம்மிடத்தில் ஆசை அதிகம். நாம் அவள் மடியில்தான் பிறந்தோம், தவழ்ந்தோம், இன்றும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆகையாலே நம்மிடத்தில் அதிமாத்திரமான வாத்சல்யமுடைய தாயார் இவர்கள் சம்சாரம் என்னும் பெருங்கடலிலே விழுந்திருக்கிறார்கள். இவர்களை ரட்சிக்க வேணுங்கிற நோக்கத்தோடே பூமண்டலத்தில் ஆண்டாளாக பிறந்தாள். அவ்வாண்டாள் தானே கண்ணனை அடைய வேணுங்கிற ஆசை கொண்டு மார்கழி மாசம் நோன்பு நோற்றாள் என் அறிகிறோம். அதற்காகத்தான் 30 நாட்களும் 30 பாசுரங்களாய் நோன்பு நோற்றத்தையே விளக்கமாக சித்தரித்து கொடுத்தாள் திருப்பாவை என்னும் பிரபந்தத்தாலே. ஓரொரு பாசுரமுமே ஓரொரு ரத்தனம். ஒரு ஏகாவளியான ரத்தனஹாரத்தே ஒரு ரத்தனம் கீழே விழுந்ததுனாலும் ஹாரம் சோபை இழந்து போகும். அதனால தான் 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் என்று கொண்டாடுகிறார்கள். அதிலும் இன்றைய நாள் பாசுரம்ங்கிறது மிக முக்கியமான ரத்தனம். மாலைமணிவண்ணா பாசுரம்னு சொன்னால் ஆண்டாளுக்கு மிக விருப்பமான பாசுரம். ஆண்டாளுடைய உற்சவம் அத்தனையும் இதை அடிப்படையாக கொண்டுதான் இன்று நடந்து வருகிறது. பாசுரம் என்னன்னு பார்ப்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, சாலப் பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே, கோலவிளக்கே கொடியே விதானமே, ஆலினரையாய் அருள் ஏலோர் எம்பாவாய் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம். இந்த பாசுரத்தில் எதையோ கேட்டிருக்கிறாளே. பாஞ்ச சன்னியம் போல்வன சங்கங்கள், சாலப் பெரும் பறை, பல்லாண்டிசைப்பார், கோலவிளக்கு, கொடி, விதானம், இதெல்லாம் எவை? எதற்கு கேட்கிறாள்னால் இது அத்தனையும் நோன்பு செய்வதற்கு வேண்டிய கருவிகள். இது இருந்தால்தான் நோன்பு நோக்கிறதுக்கே முடியும். அதனால இது இத்தனையும் நீ கொடுக்க வேண்டும், நாங்கள் நோன்பு நோக்க வேணும்னு பிரார்த்திக்கிறாள். இதெல்லாம் பகவானிடத்தில் இருக்கிறத தனக்கு வேணும்னு கேட்கிறாள். அவனிடத்தில் இருப்பது நமக்கு வருவதுங்கிறது சாமியாபத்தி மோட்சமாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டாளுடைய பாசுரங்கள் வேதமனைத்துக்கும் வித்துன்னு கேள்விப்படுகிறோம். நம் பூர்வாச்சாரியர்கள் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்திலே ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியமுபைதி என்கிற உபனிஷத் வாக்கியத்தையே ஆண்டாள் விளக்குகிறாள் என்று சாதிக்கிறார்கள். அதாவது பகவானிடத்தில் இருக்கிற முக்கியமான 8 குணங்கள் நமக்கும் கிடைக்கும். எப்போ ஒருத்தன் முக்தி அடைகிறானோ ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதேன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. தன் இயற்கை ஸ்வரூப ஆவிர்பாவத்தை பெறுகிறான். விரஜாநதியில் தீர்த்தமாடி அப்பால் சென்ற பிற்பாடு ஸ்வரூப ஆவிர்பாவம் கிட்டும். அப்படின்னா என்னதுன்னால் பகவானிடத்தில் இருக்கிற 8 குணங்கள் இவனுக்கும் கிடைக்கும். அப்ப அதுல சாமியாபத்தி, ஆனந்தத்தில் சாமியாபத்தி. அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜகித்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்கிற 8 குணங்கள் இவனுக்கும் கிடைக்கும். அது அத்தனையும் பகவானிடத்திலே நிரம்ப இருக்கும். அதெல்லாம் இவருக்கும் கிடைக்கிறது தான் சாமியாபத்தின்னு சொல்லுகிறோம். அவனுக்கு எத்தனை ஆனந்தம் ஸ்ரீவைகுண்டத்தில் உண்டோ அதே அளவு ஆனந்தத்தை முக்தாத்மாவும் அனுபவிக்கிறான். அப்ப அவரிடத்தில் இருக்கிறது இவர்கிட்ட வருதுன்னு பார்க்குற மூல்யம்.
அதுதான் சாமியாபத்தி. மம சாதர்மியம் ஆகதாக சர்க்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்திச்ச. என்னுடைய சாதர்மியத்தை அடைகிறார்கள். பகவானுக்கு எது தர்மமோ அதுவே நாமும் அடைஞ்சிட்டோம்னா சாதர்மியம்னு அர்த்தம். சதர்மர்களாக ஆகிவிடுகிறோம். அவருக்கு தர்மம் இந்த 8. அந்த 8 இந்த லோகத்துல நிரம்ப நம்மிடத்தில் கிடையாது. ஆனால் முக்தி அடைந்தவுடனே அந்த 8 நமக்கு கிடைக்கிறது. அதற்கு பிரதிநிதியாகத்தான் ஆண்டாளி பாசுரத்தில் போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே என்று இது இத்தனையும் பிரார்த்தித்தது. அப்ப அங்கு போனால் அவனிடத்தில் இருப்பது நமக்கு வருகிறது, சமானமாக ஆகிவிடுகிறோம். இங்கிருக்கும் போது பெருமானிடத்திலேருந்து இது வேணும்னு ஆண்டாள் பிரார்த்தித்தாள். அப்ப வைகுண்டத்தில் கிடைக்கிற சாமியாபத்தியை சூக்ஷ்மமாக உணர்த்துவதற்கே இப்பாசுரம். அதனாலதான் இந்த பாசுரம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய. இங்கிருந்து ஒரு ஜீவாத்மா முக்தி அடைய புறப்படுறார்னா அதற்கு முன்னடையாக புண்ணிய பாபங்கள் அனைத்தையும் தொலைத்திருக்க வேண்டும். தொலைத்தாத்தான் சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை அடையவே முடியும். உதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைத்தி. ஸ்ரீவைகுண்டத்துக்கு சென்று சாமியாபத்தி அடைகிறான்கிற உபனிஷத் வாக்கியத்தை தான் இப்பாசுரத்திலே ஆண்டாள் விளக்கி இருக்கிறாள். பாசுரார்த்தம் பார்ப்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மாலே நிறைய அடியார்களிடத்துல பிராவீண்யமுடையவனே, ஆசிரித வியாமோகம் படைத்தவர். மால்னா பித்து. அடியார்களிடத்தில் இருக்கிற பைத்தியத்தை தான் மாலேன்னு கூப்பிடுகிறாள். எல்லாம் திருமால் திருமால்னு கொண்டாடுறமே, எனக்கு பெரிய பேரா இருக்குமோன்னா பைத்தியம்னு பேர். அவருக்கு பேரே என்ன பேர் வச்சிருக்காள்னா மால்னாலே பித்து, அடியவர்களிடத்திலே பித்து. ஆழ்வார் சாதித்தார், பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காவென் அழைக்கின்றேன். எல்லாரும் என்ன பைத்தியம் பைத்தியம்னு சொல்றார்கள். ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரெல்லாம் என் அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே பித்தராமவர் பித்தர் அல்லர்கள் மற்றையார் முத்தும் பித்தரே. அரங்கனுக்கு எவன் அடியவனாகி பைத்தியம் பிடித்து திரிகிறானோ அவன் ஒருத்தந்தான் தெளிந்தவன்னுட்டார் ஆழ்வார். யாரெல்லாம் அவரிடத்துல பைத்தியம் பிடிக்கலையோ அவன்தான் பித்தன். ஆனா ஊர் என்னமோ பைத்தியம் பக்திங்கிறது தான் பைத்தியம். அதை பிடிச்சுட்டவன பைத்தியம்னு சொல்றதே தவிர மற்ற பேர்கள் தான் பைத்தியங்கள் என்று குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார். ஆகையால் எம்பெருமானே அடியார்கள் பேர்ல பித்து பிடித்தவன் தான். பிராணானினஹா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியான்னு கண்ணனே சாதித்தான். ஆனால் அவர் மால். மாலே மணிவண்ணா, அவரிடத்துல பித்து இருக்குங்கிறது எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? பெருமானுடைய திருமேனியை சேவித்தால் ஸ்பட்டிக மணி பார்த்திருக்கீங்களா? பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிற நீரோட்டம் தெரியும். ஒரு நீல ரத்தன கல்லை பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்கிற நீரோட்டம் தெரியும். அவரவர்கள் இல்லத்திலே சில சாலக்கிராம பெருமாள்களுக்கே ஹிரண்ய கர்ப்ப பெருமாள்னு பேர் உண்டு. விளக்குக்கு முன்னாடி அந்த பெருமாளை சேவித்தோம்னால் உள்ளுக்குள்ள இருக்கிற வரணமும் நீரோட்டமும் புலப்படும் இல்லையோ? அதை போல ஆண்டாள் இப்ப கண்ணனை சேவிக்கிறார். மணிவண்ணா, மணியினுடைய ஸ்வபாவம் அப்படின்னா இந்த நெஞ்சுக்குள்ள பார்த்தால் ஆண்டாள் பேர்ல இருக்கிற காதல் நீரோட்டமா தெரியறதான். அதனாலதான் மணி போன்ற வர்ணம் படைத்தவனே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். எதற்கு வந்திருக்கிறீர்கள்னு கண்ணனுக்கு கேட்கணும்னு ஆசை. ஆனா நான் எழும்பலை. இப்பதானே முதல்ல நேர பார்க்கிறார். 25வது பாசனம் வரைக்கும் பிரார்த்தனை. 26ல கதவை திறந்தாச்சு. திறந்த பிற்பாடு இப்ப கண்ணன் ஆண்டாளை கட்டாட்சிக்கிறான். ஆண்டாள் கண்ணனை சேவிக்கிறார். கண்ணன் கேட்கறதா வச்சுக்கணும். இப்போ மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். நீங்கள்லாம் இப்படி மார்கழி நோன்புன்னு வந்திருக்கீர்களே, சரி, ரொம்ப திருப்தி தான். ஆனா இது முன்னாடி யாரானு பண்ணியிருக்கார்களோ? சாதாரணமா நம்ம சம்பிரதாயத்தில் செய்யாதன செய்யக்கூடாதே. ஆண்டாளே நீர்வேழ கீழே 2ஆம் பாட்டிலே செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம்னு சொன்னினீரே, இது ஆறு செய்ததாக இருக்கும் என்று கண்ணன் கேட்கிறதா அபிப்பிராயம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். நம் முன்னோர்கள் நிறைய செய்திருக்கிறார்களே, அதனாலதான் திரும்ப செய்கிறோம். மீமாம்சையில் ஹோளாதிகரணத்திலே இதை போல் ஒரு உற்சவம் உண்டுன்னு கேள்விப்படுகிறோம். அதனால இது முன்னாடியே நடந்துள்ளது. மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். என்ன வேண்டும்? வேண்டுவன தாங்கள் வேண்டுவன, தங்களுக்கு இந்த நோன்புக்கு வேண்டியவை எவை என்று கேட்டியேல். கேட்டியேல்னு அவர் கேட்கவே இல்லை. நீ கேட்பாயானால் நம்ம சில சொல்லிகிட்டே இருப்போம், இது என்னன்னு நீங்க கேளுங்களேன் அப்படின்ட்டு பதில் சொல்றோம் பாருங்க. அவர் கேட்டிருக்கவே மாட்டார். அவர் ஒண்ணுமே பேசல, பேசாம நின்று இருக்கார். வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நெடுங்க முரல்வன. ஏன் குறுக்க அப்படி சொல்றார்னார் வியாக்கியானத்தில் ஆச்சரியமா சாதித்தார். ஆண்டாள் முன்னாடி வந்து நின்றுருக்கிற அழகை பெருமான் பார்த்து அழகில் ஈடுபட்டு இப்படியும் ஒரு பக்தியா, இப்படியும் நம்மிடத்துல ஒரு காதலான்னு மயங்கி போய் இவா எதுக்கு வந்திருக்காங்கிறதே புரியாம நின்னுட்டார்.
தட்டி சொல்ற ஆண்டாள் வேண்டுவன கேட்டியேல். என்னை பார்த்துட்டு இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல எதற்காக வந்திருக்கேங்கிறது கேளும். வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. இப்ப என்னென்ன வேணும்னு பட்டியலிடுகிறார். உலகமே தடதடக்கும்படி சங்கேந்தும் கையான் தேவரீர். தேவரீருடைய பாஞ்சஜன்யம் கேட்டால் உலகமே நடுங்குமே. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன என்று சப்திக்க கூடிய பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள். பாலன்ன வெள்ள வர்ணத்தோடு இருக்கக்கூடிய உன் பாஞ்ச சன்னியமே, பாஞ்சஜன்யமேன்னு ஆண்டாள் பாடினாள். கண்ணனுடனே அப்ப பாஞ்சஜன்யத்தையா கேட்கிறீர் என்று நினைத்து கொண்டான். இல்லை, அது உன் கையில் இருக்கிறது தான் அழகா இருக்கு, அப்படியே வச்சுக்கோ. அதை கேட்கல. பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள். அந்த சன்னியத்தை போன்ற சங்கம் வேணும்னா பெருமாள் நீ சாமர்த்தியமா கேட்டுட்டே. ஆனா இதை போல ரெண்டாவது சங்கம் நான் எங்க தேடி போவேன்? நம் கையில் இருக்கிற சங்கம் அத்விதீயமான சங்கம். அப்ப அதைத்தான் நான் அவனுக்கு கொடுக்கணுமே தவிர, சரி மேலே சொல்லும். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. சாலப்பெரும் பறையே, பெரிய பறை வாத்தியம், பேரி வாத்தியம். சாலப்பெரும் பறையே, நோன்பு நோக்கணும்னா இத்தனை மணிக்கு புறப்பாடு, இத்தனை மணிக்கு கோட்டி வீதி பிரகடனம், எல்லாரும் வாங்கோன்னு பறை அறிவிக்க வேண்டாமா? அதுக்கு தான் எனக்கு வேணும். ஒரு நோன்பு நோக்க தொடங்குறோம், கார்த்தால புறப்பாடுன்னா சங்கநாதத்தோட தானே புறப்படணும். அதுக்காக சங்கம் வேணும். அதனால போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. சாலப்பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே. நாங்க கோட்டியா வந்துட்டு இருக்கிறச்சே எதிர்த்தாற்பல இந்த கோட்டி நன்னா இப்படியே இருக்கட்டும்னு பல்லாண்டு பாடுறதுக்கு ஆள் வேண்டாமோ? ஹாரத்தி எடுக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா? பல்லாண்டு பாட வேண்டாமா? பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே. 4 மணிக்கு நாங்கள் கோட்டியா வந்துட்டு இருக்கோம். மார்கழி மாசமே இருட்டு மாசம், அதுவும் ஒரே மழைக்காலம் வேற, குளிர்காலம் வேற. அதனாலே எங்களை ஒத்தருக்கு முகம் தெரியறதில்லை. நாங்கள் விடியற் கார்த்தால கோட்டியில வந்தா கார்த்தால திருப்பாவ பஜனேன்னு வீதி பிரதட்சணம் வருவா பாருங்க. அப்போ ஒரே இருட்டு, பனி கவிஞ்சிட்டு இருக்கும், ஒத்தருக்கு முகமே தெரியாத போயிடும். ஆனால் எங்களுக்கு விளக்கு வேணுமே. கோல விளக்கே கொடியே விதானமே. நாங்க வரோம்னா கருட கொடி முன்னாடி போக வேண்டாமா? அப்பதானே பகவத் பக்தர்கள் வருகிறார்கள்னு எல்லாரும் தெரிஞ்சுட்டு அவவா வெளியில சேவிச்சுட்டு போவா. அதுக்கு கொடி வேணும். கொடியே விதானமே. வந்தா மேலேருந்து பனி பொழிஞ்சதுன்னா முதல் 5 நாளைக்குள்ளேயே தொண்டை கட்டி நூட்டா மேலே 25 நாள் எப்படி நடத்துறது? அதுக்காக மேல்கட்டி விதானம் வேணும். கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருள். ஆலிலைத்து என்ற வடபெருங்கோயிலுடையானே வடபத்திர சாயியே தேவரீரித்தை அனுகிரகிக்க வேணும் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்க. பெருமானும் அனைத்தையும் அனுகிரகித்தான்கிறது சரித்திரம். பாசுரத்தில் இருக்கிற 3 சொற்களை சேர்த்தால் மாலே மணிவண்ணா ஆலிநிலையாய். மால்னு சொன்னது ஒரு அபிப்பிராயம், மணிவண்ணான்னு சொன்னது மற்றொரு அபிப்பிராயம். ஆலிநிலையாய்ங்கிறது மற்றொரு குணம். ஆலிநிலையாய் எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக்கொண்டு வடபத்திரசாயியாக கிடக்கிறான் ஒல்லியோ. ஆலமரம். ஆலிநிலையாய் ஆலமரத்து ஆலிநிலை ஆலமரத்தினுடைய இலை. ஆலிநிலையாய் ஆலமரத்தின் இலையில் சயனித்திருக்கிறவரே. ஆழ்வார் திருப்பாணழ்வார் பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன்னு பாடினாரே. அவ்வெம்பெருமான் அரங்கத்திலே சயனித்து கிடக்கிறான். நீலமேனி ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினையே என்று சொன்னவர் ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத்தரவினையான்னு சாதித்தார். பெரிய வெள்ளம், வெள்ளத்திலே ஆலந்தளிர்ல பெருமான் சேனிச்சுருக்கார். இந்த சேவைக்கு சேவை என்ன தோணும்? உலகத்தனையும் தன் திருவயிற்றுக்குள்ள வச்சுருக்காருனா அகட்டித கடனா சாமர்த்தியம், என்ன சக்தி, என்ன பரத்துவம், அதுதான் அதை சேவிச்சா தோணும். அப்ப ஆளுநிலையாய்ங்கிறது பரத்துவத்தை சொல்லும். மாலே மணிவண்ணான்னு இருக்கிற சொல்லியோ. மாலேங்கிறது ஆசிரித்த இருக்கிற இடத்துல வியாமோகம், அது கிருஷ்ணனுக்குன்னு இருக்கிற குணம், அது சௌலபியத்தை சொல்லும். அப்ப எளிமையை சொல்லக்கூடியது மாலே, பரத்துவத்தை சொல்லக்கூடியது ஆலிநிலையாய். மணிவண்ணா திருமேனி அழக சொல்லக்கூடியது, அது சௌந்தர்யம். அப்ப பெருமான்னு சொன்னாலே பரத்வ சௌந்தர்ய சௌலபியங்கள் என்ன இந்த 3 குணமும் சேர்ந்தவர். மாலேங்கிறதுனாலே சௌலபியம், மணிவண்ணாங்கிறதுனாலே சௌந்தர்யம், ஆலிநிலையாய்ங்கிறதுனாலே பரத்வம். இப்படி 3 குணங்களும் சேர்த்து பெருமான் இருக்கிறார். பரத்வ சௌந்தர்ய சௌலபியங்கள்னு ஆண்டாள் சாதித்தாள். இந்த பாசுரமே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரொம்ப முக்கியமான பாசுரம். நம்ம அங்கங்கு 30 நாள் தனுர்மாசம் 30 நாள் தனுர்மாசம்னு நடத்துகிற மொழியோ, அதெல்லாம் மற்ற ஊரில்.
ஆனால் ஆண்டாள் தனுர்மாசத்தை எவ்வளவு நாள் கொண்டாடி கொள்ளுகிறார்? அது அணி புதுவை, உலகத்துக்கே அணிகலனாய், உலகத்துக்கே திருவாபரணத்தை போல இருக்கக்கூடிய உயர்ந்த திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர். வில்லி கண்டன் என்கிற இருவருக்காகவும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். மூலவர் பெரிய பெருமாள்னு சொன்னால் வடபெருங்கோயிலுடையான் தான். அவருடைய ஆஸ்தானம் தனி ஆஸ்தானம், ஆண்டாள் ரங்கமன்னார் ஆஸ்தானம் தனி ஆஸ்தானம். இந்த மார்கழி மாசத்தில் ஆண்டாளுக்கு நடக்கிறது நீராட்ட உற்சவம்னு பேர். கண்பெற்ற பயன் வேணுமென்னால் அவசியம் அந்த உற்சவத்தை அனைவரும் சேவித்திருக்க வேண்டும். இல்லைன்னா இப்ப கிளம்பி போறது வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அதனால அடுத்த ஆண்டு நிச்சயம் சேவிச்சுடணும். அப்படியே இல்லைன்னா கூட தை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கும் சேவிக்கலாம். அந்த ஊர்ல மட்டும் அந்த பாக்கியம் உண்டு. அந்த ஊர்ல எப்ப இந்த நீராட்ட உற்சவம் பண்றாள் நாள் 30 நாள் அல்ல. தை மாசம் 1ஆம் தேதியோட 8ஆம் திருநாள் முடியணும். 8 நாட்கள் தான் மொத்தம் உற்சவமே. 7 நாட்கள் தான் முன்னாடி நடந்திருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட்டப்பட்டது. மொத்தம் 8 நாட்கள் உற்சவம். ஏன் கூட்டினாங்கிறது சொல்றேன். 7 நாட்கள் தான் உற்சவம் நடந்திருந்தது. அப்போ மார்கழி மாசத்து 30ஆம் தேதியோட 7ஆம் திருநாள் முடிஞ்சுடணும். தை மாசத்து 1ஆம் தேதி அப்ப 8ஆம் திருநாளாக இருக்க வேண்டும். அப்படின்னா அதுலேருந்து 7 நாள் முன்னாடி கணக்கு பண்ணிங்கோ. 24ஆம் தேதியிலேருந்து இப்போ அன்னி உலகமணந்தாய் பாசுரத்திலேருந்து அன்னு ஒருத்தி மாலே கூடாரை கரவை சிற்றம் வங்கம். அதனால இந்த 7 பாசுரங்கள் கடைசி 7 நாள் உற்சவம். அப்படின்னா அன்னி உலகமணந்தாய்க்கு முதல் நாள் தான் பிரியாவிடைங்கிற உற்சவம் நடக்கிறது. என நோன்பு நோக்க போகிறேன், அதற்கு தேவரீர் அனுமதிக்க வேண்டும் ஆண்டாள் பிரார்த்தித்து கொள்ளணும் இல்லையோ. அநேகமா மாரிமலை முழஞ்சல் அன்னைக்கு. இதெல்லாம் ஏன் அநேகமானு சொல்றேன்னா, மாசக்கணக்கு 29 போச்சுன்னா இது எல்லாமே மாறிப்படும். அதுக்காக தெரிவிக்கிறேன். மார்கழி மாசம் கடைசி தேதி ஏதோ அதை 7ஆம் திருநாள்னு வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 7 நாட்கள் தள்ளி கொள்ள வேண்டும். அதுக்கு முதல் நாள், இந்த 7 நாள் உற்சவத்துக்கு முதல் நாள் பிரியாவிடைங்கிற உற்சவம் நடக்கிறது. ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில சொல்லும் போது, மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொருகையர் கண்ணினை துஞ்சா அமுதோடு பால் அமுதோடு அடிசிலூட்டி எடுத்தவன் கோலக்கிளியை உன்னுடன் தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய் என்று குயிலை பார்த்து சொல்லுகிறார். நான் ரொம்ப நாளா ஒரு கிளி வளர்த்துன்னு வந்திருக்கேன் குயிலே, இந்த கிளியோட உனக்கு நட்பு ஏற்படுத்தி வச்சுக்கிறேன். நீ உலகளந்தான் வர கூவினாய் என்னால் திருவிக்கிரம பெருமான் வந்து ஆண்டாளை திருக்கைத்தலம் பற்ற போகிறான் என்ன ஒரு நல்ல செய்தி நீ சொன்னேன்னு வச்சுக்கோ. அப்போது எல்லாம் பயிர் பழம் பால் கொடுத்து என் கிளியை வளர்த்து வச்சிருக்கேனே, அந்த கிளியை உன்னோட நண்பனாக்கி விடுறேன் அப்படின்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அப்படின்னா ஆண்டாள் கிளியோட நட்பு ஏற்படுத்திக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அது பகவத் விஷயத்துல கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. ஆனா ஆண்டாள் தன் கிளியோட தொழவு கொள்ளுவன் உலகளந்தான் வரக்கூவாய்னு சொல்லி இருக்கிறாள். அதனால பெருமான சேவிக்கிறதுக்கு மிக ஆசை கொண்டிருக்கிறாள். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான். வில்லிபுத்தூர் உறைவான்கிறவர் தான் பெருமாள், வடபெருங்கோயிலுடையான். வில்லிபுத்தூரார்னே ஒரு பெருமாள் இருக்கார் பஞ்சபேரத்துக்குள்ளே. வில்லிபுத்தூர் உறைவான், வில்லிபுத்தூரார் என்னும் ஒருத்தர் எழுந்தருளியுள்ளார். அவருக்கும் இந்த பாசுரத்தினாலே இந்த உற்சவத்தில் அன்வயம் உண்டு. என்னங்கிறத விளக்கமா தெரிவிக்கிறேன். வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால், வடபெருங்கோயிலுடையானுடைய திருவடிகளை காணும் ஆசையினாலே என் பொறு கயர் கண்ணினை துஞ்சா. கயல் மீன், பொறுகையர் கண்ணினை, 2 கயல் மீன்கள் ஒண்ணுக்கொண்ணு முட்டி மோதிக்கிறது சொல்லியும். பொறுதல், சண்டையிடுதல், பொறுகையல், 2 மீனை பார்த்தா ஒண்ணுக்கொண்ணு ரோஷமா முட்டிக்கும். அதை போல ஆண்டாளுடைய 2 கண்களும் ஒண்ணுக்கொண்ணு போட்டி போடுறதான். தூங்காததில் போட்டி. வடபெருங்கோயிலுடையான சேவிக்கிற வரைக்கும் நாம தூங்குறதில்லை. நீ தூங்காம இருக்கியா, நான் தூங்காம இருக்கியான்னு போட்டி போடுறதான். என் பொறுகையர் கண்ணிரை துஞ்சா, இந்த கண்கள் துஞ்சினதே இல்லை என்று பிரார்த்தித்திருக்கிறாள். அதனால் அந்த வடபெருங்கோயிலுடையான பற்றித்தான் இந்த 7 நாட்கள் உற்சவமே. பிரியாவிட உற்சவங்கிறது நோன்புக்காக போய் அனுமதி பெற்றுக்கொண்டு பிரியாவிடையோட எழுந்துருடுவர். ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். ராத்திரி 8:30 மணிக்கு தான் ஆண்டாள் புறப்படுறதே. ஆண்டுக்கு அன்று ஒரு நாள் தான் ஆண்டாள் வடபெருங்கோயிலுடையான கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எழுந்துருளி இருக்கிறாள். ஏன்னா அது வேற சன்னதி, இது வேற சன்னதியோ இல்லையோ. ஆண்டாள் சன்னதியிலேருந்து புறப்பட்டு வடபெருங்கோயிலுடையான் சன்னதிக்கு போய் அங்க திருமஞ்சனம் கண்டொருளி வடபெருங்கோயிலுடையானோடையே ஒரு 2-3 மணி நேரம் எழுந்துருளி இருக்கிறது தான் பிரியாவிட உற்சவம். ஆண்டாள் ராத்திரி 8:30 மணிக்கு புறப்படுகிறாள். புறப்பட்டு நேரே பெருமாள் சன்னதிக்கு போயிடுவாள். இன்னைக்கு வடபெருங்கோயிலுடையான்கிறது தனியா படிக்கட்டுக்கெல்லாம் மேலே ஏறி போகிறோம் இல்லையோ. அந்த சன்னதி கீழே நரசிம்ம பெருமானுடைய சன்னதி இருக்கு. அதுக்கு நேர் மேலே வடபெருங்கோயிலுடையான் சயனித்திருக்கிறார். உள்ளுக்குள்ள போய் குரட்டில் எழுந்தொருளி ஆண்டாளுக்கு திருமஞ்சனம் முதலானவர்கள்லாம் நடக்கும். அது நடந்து முடிந்த பிற்பாடு ஒரு 10-11 மணி வாக்கில் உள்ளுக்குள்ள ஆண்டாளை தனித்து எழுந்துருள பண்ணி போய் அங்கே பெருமானோடையே இருக்க விடுகிறார்கள்.
அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற உற்சவ மூர்த்திகள் பேரங்கள் எல்லாருமே வெளியில வந்துருவா. மூலவர் மட்டும்தான் சயனித்து கொண்டிருப்பார். அந்த கர்ப்ப கிரகத்துக்கே பார்க்கடல்னு தான் பேர். ஏன்னா எங்கு இருந்தார் பெருமாள்? ஆளிலை தடரில் பார்க்கடலிலே தானே சயனித்திருந்தார். அதனால் அந்த பெருமாளே பச்சவரணத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அவர் திருமேனி வெறும் கருப்பு திருமேனி அல்லாமல் வரண கலாபத்தோட வலபெரும் கோயிலுடையார். அதனால பெருமாள் உள்ள எழுந்தருளிருக்கார். ஆண்டாளுக்கு இது நடக்கிறதெல்லாம் பெருமாளை பார்த்து நாம பின்னாடி நின்று ஆண்டாளுடைய திருமுதுகத்தான் சேவிக்கிறதுக்கு முடியும். ஆண்டாள் பெருமானை பார்த்து எழுந்தருளி இருக்கிறாள். அங்கிருந்து உள்ளே போய் கர்ப்ப கிரகத்துல ஒரு 11 மணி வாக்கிலே கதவே சாத்தி விடுவா. எல்லாரும் வந்துட வேண்டிதான். அவா போயிட்டு அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு கதவை திறக்கிறார்கள். கதவை திறந்த உடனே ஆண்டாள் நம்ம நோக்கி திரும்பி எழுந்தருளி இருக்கிறாள். அப்ப பெருமானிடத்திலே விடை பெற்று கொண்டு புறப்பட போறான்னு அர்த்தம். அதனால 2 மணிக்கு அரையர் சுவாமிக்கு அருளப்பாடாகி அவர் திருப்பாவ முதல் பாசுரம் மார்கழி திங்களை அபிநயத்தோடே சேவிக்கிறார். அழகிய மணவாள பெருமாள் அரையர்னு திருநாமம். தாளம் தட்டி கொண்டு அபிநயத்தோடே முதல் பாசுரத்தை பிடிச்சுட்டு ஏனைய 29 பாசுரங்களையும் பாசுரமாக சேவித்து விடுவர். அதனால 30 பாசுரங்கள் அந்த இடத்துல சேவா காலம் ஆகும். அடியார்களுக்கெல்லாம் எல்லா பிரசாதங்களும் கொடுக்கப்படும். இதெல்லாம் 2லேருந்து 3:30 மணி வரைக்கும், 3:30லேருந்து 5:30 மணி வரைக்கும் சேவிச்சுக்கலாம். ஆண்டாள் கர்ப்ப கிரகத்தில், பின்னாடி பெரிய பெருமாள். அதனால இதை சேவிக்கணுங்கிறதுக்காகத்தான் பாரித்தாள். என் பொறுகையர் கண்ணினை துஞ்சான்னு பாசுரம் இருக்கு. அதனால நம்ம கண்ணினை துஞ்சாமத்தான் பிரியாவோட உற்சவத்தை சேவிக்கணும். ஏன்னா ராத்திரி முழுக்க உற்சவம் இல்லையோ. அதனால நம்முடைய கண்களும் தூங்க விடுறதில்லை. ஆண்டாள் ஆழ்வார்களுக்கு ஒரு வழக்கம்னா தாங்களும் தூங்குறதில்லை, நம்மையும் தூங்க விடுறதில்லை. ராத்திரி முழுக்க உற்சவம்னு இப்போ ஆழ்வார் திருவடி தொடர்றதா? ராத்திரி முழுக்க. பங்குனி உத்தர ராமானுஷர் கத்தியத்திரை அனுகிரகித்ததா? இரவு முழுக்க. இப்படி பல உற்சவங்கள் ராத்திரி முழுக்க நடக்கிற உற்சவம் இல்லையோ. இங்கே அதை போல ஆண்டாள் கர்ப்ப கிரகத்திலேயே பெருமானுடத்தில் எழுந்துருள் இருந்து விடியற்கார்த்தால 5:30 மணிக்கு புறப்பட்டு தோளுக்கினியாலும் திரும்ப தன்னுடைய சன்னதிக்கு எழுந்துருளுகிறார். அப்போ வரும்போது கர்ப்ப கிரகத்திலேருந்து தன்னுடைய தோளுக்கினியான் இருக்கிற அந்த மண்டபம் வரைக்கும் திரு கைத்தல சேவையாக புறப்பட்டு வருகிறாள். ரொம்ப ஆச்சரியமான சேவை. ஏன்னா பெருமானிடத்தில் இங்கிருந்து இனி ஓராண்டுக்கு இங்கு இருக்க முடியாதே அப்படிங்கிற எண்ணத்தோட மெதுவே போகிற சேவை. இப்போ நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பி வரோம்னு வச்சுக்கோ, திருவேங்கடத்துக்கு போகிறோம், திருவண்ணாமலையான சேவிச்சுரும், பொங்கன்னு தள்ளிவிடுவா. அங்கிருந்து நம்ம வரோம். வர்ற சமயத்தில் எதிர்க்க வர்றவா இப்படி வந்துட்டு இருப்பா. அப்போ நம்ம திரும்பி பார்த்துட்டே ஒரு மூல்யம். அவள்லாம் பொங்கோன்னு நாம சொல்லிட்டே இருப்போம். இப்போ நாம உள்ள போறோம், அவள் வெளியில வராள்னா அவள் திரும்பி சேவிக்கச்சே போங்க இங்கெல்லாம் நிற்காதீங்க, நாங்கள் போகணும்னு நாம வெளியில வரச்சு இன்னொருத்தர் சொல்ல போறார். இது இந்த நிமிஷம் நாம சொன்னோம்னா 5 நிமிஷம் கழிச்சு நாம சேவிச்சுட்டு அதே போல வரப்போறோம் இல்லையோ. நம்ம வேலை பெருமாளை சேவிக்கிறது தவிர இன்னொருத்தரை சேவிக்காதே போன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன வேலை? இப்போ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவர் வந்திருக்காரோ நமக்கு தெரியாது. நமக்கே உள்ள போறச்சே அவர் எண்ணம் இருந்தா சேவை சாதிக்க போறார், இல்லைன்னா இல்லை. அதனால இந்த எண்ணங்கள்லாம் ஈடுபடாமல் பகவத் சன்னிதானத்து முன்னே அவன் எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆண்டாள் அவரிடத்தில் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு திரும்ப பார்த்துட்டே எழுந்திருள்கிறா போலே. திரும்ப பார்க்க மாட்டாள், ஆனா பார்த்து கொண்டே எழுந்திருகளா போலே. அதது பாசுரத்தோட சேவித்து கேட்டிருக்கிற அர்த்தங்களை ஞாபகம் வச்சுண்டு சேவிச்சோம்னால் நிஜமான அனுபவம் கிடைக்கும், பாவசுத்தி ஏற்படும். அங்க போயிட்டும் வேற எதிரியான ஈடுபட்டுட்டு கதை பேசிட்டு எங்கேயோ போனோம், இங்கேயே வந்தோம், அதை விட்டுட்டோம் அங்க போனோம், இதை விட்டுட்டோம் அங்க போனோம், இந்தந்த உற்சவத்தை சேவிச்சுக்கிறேன், அங்க போயிட்டு வந்தேன். ஒரு உற்சவத்துக்கு போனோமா அதை சரிவர இருந்து சேவித்து விட்டு வர வேண்டும். அப்பதான் மனசில் உற்சவமே தங்கும். பிரியாவிடை பெற்றுக்கொண்டு ஆண்டாள் வந்துடுறாள். விடியற்காலத்தால 7 மணிக்கு தன் சன்னிதானத்துக்கு எழுந்து விடுறாள். இதெல்லாம் நடந்தது 7 நாட்களுக்கு முதல் நாள். இது பிரியாவிடை உற்சவம்னு பேர் கொடுக்கிறார்கள். பல விஷயங்கள் இதுல ஏகாந்தமா நடக்கிறபடியாலே பல பேர் சேவிக்கிறா போலே ஆண்டாள் பெரிய பெருமாள், அதாவது வடபெருங்கோயிலுடையான் சேர்த்து சேவித்துக் கொள்ளலாம். இது முதல் நாள் நடந்துடுத்துன்னா அப்புறம் 7 நாட்கள் கோலாகலமான உற்சவம். பகல் 9:30 மணிக்குத்தான் புறப்பாடு. உற்சவம் நீராட்ட உற்சவம். ஆனா நீராட்டம் நடக்கிறது சாயங்காலம் 5:30 மணிக்கு. தினப்படி ஆண்டாள் நீராடுவது 5:30க்குன்னா விடியற்கார்த்தால பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய மனசா சிந்தையே தரிமுட்டு காலங்கார்த்தால எழுந்திருந்து நாட்காலே நீராடினாலேனால் நாட்கால நீராடணும். வாஸ்தவம் ஆறா இருந்தா பெரியாழ்வார் பெண்ணாக இருந்தா தான் நீராடணும். பாடிட்டு இருக்கிறது இடைப்பெண்ணாக. அவர்களுக்கு இடமும் தெரியாது, வலமும் தெரியாது. உடம்பு இருக்க தலை குளிப்பர்கள், தலை இருக்க உடம்பு குளிப்பர்கள். கண்ணன் எண்ணி குளிப்பர்.
இவர்களாவது தொண்டர்கள், உடம்பை விட்டுட்டு தலையை குடிப்பா, தலையை விட்டுட்டு உடம்பை குளிப்பா. ஆனால் அவர் தலைவன் ஒரு ஆனாயர் தலைவனே என்னும் அன்னைக்கு கூட குளிக்க மாட்டார். இவர்களான கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஓர் நாள் குளிக்கிறார்கள். ஆனால் ஆண்டாள் குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடம்பழுக்கு நமக்கு போகணும், குளிக்கிறோம். அதுவும் ஆத்மா மனசில் இருக்கிற அழுக்கு போறதில்லை. ஆனால் ஆண்டாளுக்கு எந்த அழுக்குமே இல்லை. அப்ப அடியார்களுக்கு சேவை ஒரு அனுபவங்கிறதுக்காகத்தான் இந்த உற்சவத்தை ஏற்பாடு பண்ணித்திருக்கா. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாக ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம் என்ன ராமானுஷர் ஆலையே ஏற்படுத்தப்பட்ட உற்சவம். சுவாமிக்கு ஆண்டாள் இடத்துல எவ்வளவு பரிவு உண்டுன்னா இந்த உற்சவத்தை பார்த்தால் அந்த பரிவை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆண்டாள் எப்படி பிரார்த்தித்திருப்படோ இன்னைக்கு அவள் மன குறையில்லாம அது நடந்துட்டே இருக்கணுங்கிறதுல அவருக்கு ஆசை. அதை ஏற்படுத்தினதல்ல. எவ்வளவு தூரம் அவருக்கு பாவ சுத்தி இருந்திருந்ததுனால் திருமலையப்பனை சேவிக்கிறதுக்கு போனார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை திருமஞ்சனம் கிழையே விண்ணப்பிச்சேன். பெரியஜிய சுவாமி எப்படி திருமஞ்சனத்துக்கு பண்றாருங்கிறத பத்தி. திருமஞ்சனம் நடக்கிறது பார்த்தா அந்த சமயத்துக்கு பெரிய மகர கண்டிகை, பெருமாளுடைய திருமார்புல சாத்தி இருக்கிற ஹாரம், அந்த இடத்துல ஒவ்வொரு கண்டிகையில் நாச்சியார் எழுந்துள்ளிருக்கிறார். ஒரு பீடம் சரப்பளியா சங்கரியில நாச்சியார் பீடம். அந்த பீட்டத்தையும் சேர்த்து பெருமாள் தான் தரித்து கொண்டிருக்கிறார். பீட்டத்தோட நாச்சியாரை இறக்கி கீழே எழுந்துள்ள பண்ணிடுவார். ஏன்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி ஆகணும் இல்லையோ. அதனால நாச்சியாரை கீழே எழுந்துடல் பண்ணி அவளுக்கு திருமஞ்சனம், பெருமானுக்கு திருமஞ்சனம். இது நடந்துட்டு இருக்கு. உடையவரும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக போயிருக்கார். திருமஞ்சனத்தை சேவிச்சார். ஆழ்வார் பாசுரப்படி பார்த்தா இது எவ்வளவு தூரம் இந்த நாச்சியார் துடிச்சு போடுவள்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அகலகில்லேன் இறையும்னு பாசுரத்தில் உள்ளது. அப்போ ஒரு வினாடி கூட திருவேங்கடமுடையானுடைய திருமார்பை விட்டு நாச்சியார் பிரிவதற்கு சம்மதிக்கப் போவதில்லை. நம்மள வீட்டில் விசாரித்து கொண்டார். ஒரு நிமிஷம் கூட பிரியறதில்லேன்னு ஆழ்வார் பாடியிருக்காரே. இது திருமார்பிலேயே உட்காண்டு இறங்க மாட்டேன்னு சொல்ற வார்த்தையா, அல்லது இறங்கி போய் பார்த்துட்டு வந்து இனிமே இறங்க மாட்டேன்னு சொல்ற வார்த்தையா? நாம வீட்டுக்குள்ள இருக்கோம், வெயில் ஆகாது கொடுமை அப்படின்னு உள்ளேந்தேவும் சொல்லிவிடலாம். இல்லை போய் பார்த்துட்டு 4 நாள் வெயிலில் திண்டாடிட்டு உள்ள வந்து வெயில் கொடுமைன்னு சொல்லலாம். இப்போ அது போல பெருவாட்டி சொல்லிட்டு இருக்காளே அலர்மேல் மங்கை, இறங்கி போய் பார்த்துட்டு வந்து இனிமே இறங்க மாட்டேங்கிறாளா, அல்லது இறங்காமலே சொல்லுகிறாளான்னா இது இறங்காமலே சொன்ன வார்த்தை, இறங்கி போய் பார்த்து விட்டு வந்து சொன்ன வார்த்தை அல்ல. இறங்கி போய் பார்த்துட்டு வந்திருக்காருன்னா ஒரு பிரிவு உண்டோ இல்லையோ, அந்த பிரிவும் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கிடையாதுங்கிறதுக்காக இங்கே எழுந்துருள் இருக்கிறவளை நாம போய் திருமஞ்சனம்ங்கிற பேர்ல கீழே இறக்கி விட்டுறமே என்ன சுவாமிக்கு தோணிருக்கு. அதனால உடனே ஒரு ஏற்பாடு பண்ணார். அந்த சமயத்தில் நாச்சியார் திருமொழி சேவிக்கப்பட வேணும்னு ஏற்பாடு பண்ணி வைத்தார். இன்றளவு நடக்கிறது. அதனால திருவேங்கடமுடையானுக்கு வெள்ளிக்கிழமை கார்த்தால திருமஞ்சனம்னா அன்னைக்கு ஜியசுவாமிகள், ஏகாங்கிகள், அத்தியாபக சுவாமிகள் எல்லாம் நாச்சியார் திருமொழி சேவிச்சிருவா. சேவிச்சா என்னன்னுட்டா அதை சேவித்து தான் பிரிவாற்றாமை ஆண்டாள் தனித்து கொண்டாள். அதனால அந்த பாசுரத்தை சேவிச்சா அலர்மேல் மங்க நாச்சியாரும் தன் பிரிவு ஆற்றாமை. எவ்வளவு பிரிவு! பெருமாள் இங்க இருக்கார், இங்க பீഠத்துல நாச்சியார் எழுந்துருள் பண்ணியிருக்கா, அவ்வளவுதான் பிரிவு. அது நம்ம பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பிரிவு என்ன, நமக்கு பிரிஞ்சே பழக்கம். அதனால தெரியுது தவிர அவர்கள் ஒரு வினாடி பிரிந்தவர்களுக்கு பழக்கமே கிடையாது சொல்லி. அதனால அது கூட பிராட்டி தாங்க மாட்டாமல் ஞான திருமேனி வெளுத்து போடுமோன்னு ராமானுஜருக்கு பயம். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இவர் தானே பரம வேதாந்தி, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினவர், உபனிஷத்துக்கெல்லாம் அர்த்தம் எழுதியிருக்கிறவர், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், ஸ்ரீபாஷ்யம், கத்தியத்ரயன், கீதா பாஷ்யம், ஒண்ணுமே குறவில்லை, பரம வேதாந்தபரமான அர்த்தங்கள். அப்ப அவருக்கு இது விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமாள் ஒன்னும் பிராட்டிக்கு ஆயிடாது. அவர்கள்லாம் நித்திய வேஷா ஜெகன்மாதான்னு ஸ்வரூபத்திலேயே சேர்ந்திருக்கிறவர்கள். இது வெறும் உருவந்தான், ஒன்னாகாதுன்னு சுவாமி தெரியாது, தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேதாந்தியாக இருந்தா கண்டிப்பா அது தெரிந்திருக்கும். பிரம்மம் பிரம்மமேன்னு பார்க்கிறவன் தான் வேதாந்தி. ஆனா ராமானுஷர் வெறும் வேதாந்தியாக இருந்தவர் அல்லர். அவர் முரட்டு வேதாந்தம் மட்டும் பேசினவர் அல்லர். எத்தனைக்கத்தனை வேதாந்த ஞானம் உண்டோ அத்தனைக்கத்தனை பக்தி பாரவசியம். அதனாலதான் சுவாமி இந்த பிரிவை இவள் தாங்க மாட்டாளுங்கிறதுக்காக நாச்சியார் பண்ணி சேவிக்கணும்னு வச்சிருந்தா. அப்போ அங்கேயே அப்படின்னா நெஜ ஆண்டாள் இப்போ சிவில்லிபுத்தூரிலே 364 நாள் பிரிஞ்சிருக்கணும். ஒரு நாள் வடபெருங்கோயிலுடையான சேர்ந்திருக்கணும்னா அதனால தான் பிரியாமல் விடை பெற்று கொண்டு வருகிறாள்னு இந்த உற்சவத்துக்கே பேர் கொடுத்துள்ளார்கள். மறுநாள் காலை 9:30 மணிக்கு புறப்படுறா. சாயங்காலம் தான் திருமஞ்சனம் நடக்க போகிறது. பகல் 9:30 மணிக்கு புறப்படச்சே ஒரு நாள் ஒரு திருக்கோலம் சாத்துகிறார்கள். பல்லக்கில் சல்லா துணி போட்டு போத்தி இருப்பார்கள். மேலே பல்லக்கையும் போத்திடுவா, ஆண்டாளையும் போத்திடுவா. குளிர் காலம், சிறு பெண், பனி உடம்ப தாக்கிடும் இல்லையோ, அதுக்காகத்தான் சல்லா துணி போத்திண்டு மெதுவே எழுந்துருளி பிரதட்சணமாக வந்து வடபெருங்கோயிலுடையானுடைய பெரிய கோபுரம் இருக்கே, தமிழக அரசாங்கத்துக்கு சின்னம், அந்த கோபுரத்தினுடைய வாசல்ல ஆண்டாள் போய் எழுந்துருளுகிறார். அப்பதான் இந்த சல்லா துணியெல்லாம் நீக்கிடுவார்கள். அப்ப ஆண்டாளை நன்கு நாம் சேவித்துக் கொள்ளலாம். துணியை நீக்கிட்டு
திருவடி விளக்குதல்னு நடக்கும். இது ரொம்ப முக்கியமான அனுபவம். ஆண்டாளுடைய திருவடியை விளக்குறதற்கு பக்கத்துல பெரிய பாத்திரத்திலேருந்து தீர்த்தம் சேர்ப்பார்கள். அர்ச்சக சுவாமி அதை வாங்கி வாங்கி திருத்துழாய கையில வைத்துக்கொண்டு ஆண்டாளுடைய திருவடிகளை விளக்குகிறார். அப்ப திருவடியை சுத்தம் பண்ணி கொண்டு பெருமானிடத்தில் ஏதோ பிரார்த்திக்க போறான்னு அபிப்பிராயம். அதனால திருவடி விளக்குதல் நடக்கும். உடனே ஒரு அருளப்பாடு அருளாள பெருமாள் அரையர், அழகியமணவாள பெருமாள் அரையர்னு கீழே சொன்னேனே, அழகியமணவாள பெருமாள் அரையருக்கு அருளப்பாடாகும். உடனே அரையர் சுவாமி கையில தாளை எடுத்துட்டு இந்த பாசுரத்தை சேவிக்கிறார். மாலைய மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நெடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலம் பெரும்பறையே பல்லாண்டு சிப்பாரே கோலவிளக்கே குடியே விதானமே ஆளுநரையாய் அருள். இது இத்தனையும் வேணும்